ஒரு விவசாயி 2 பானைகளை வச்சிருந்தார் தண்ணி எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆறுல இருந்து அவர் ஒரு கம்பு கட்டி 2 பக்கமும் அந்த பானைகளை தொங்க விட்டு அவர் எடுத்துட்டு வர்றதுக்காக 2 பானைகளை வச்சிருந்தார். அதுல ஒரு பானை ஓட்ட பானை. அதுல தண்ணி மொண்டு எடுத்துட்டு வரும்போது ஆத்துல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ள, வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல வர்றதுக்குள்ள அதுல இருக்கிற முக்கால்வாசி தண்ணி கொட்டிடும். கொஞ்சம் தண்ணி தான் வீட்டுக்கு வரும். இன்னொரு பானை நல்ல பானை, அது உடையாம பத்திரமா எடுக்கிற தண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு நாள் இந்த 2 பானைகளும் பேசிக்கும் போது இந்த நல்ல பானை உடஞ்ச பானையை பார்த்து, ஏ உடஞ்ச பானை, நீ ஏன் இருக்க, நீ உடஞ்சு போயிடு, நீ இல்லாம போயிடு, நீ செத்து போயிடு, நீ வேணாம். ஏன்னா நான் பாரு ஓனருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கிற, மொத்த தண்ணியும் எடுக்கிற, மொத்த தண்ணியும் எடுத்துட்டு இங்க வைக்கிற, நீ பார்த்தனா மொத்த தண்ணியும் அப்படியே கீழே ஊத்திட்டு வந்துடுற, உன்னால யூஸ்லெஸ்ஸா இருக்கிற, நீ நீ ரொம்ப தேவையில்லாததா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த நல்ல பானை உடஞ்ச பானையை பார்த்து ரொம்ப மனசு காயப்படுற மாதிரி பேசிச்சு. இந்த உடஞ்ச பானைக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை, அதுக்குள்ள இருந்த ஒரு சில சோகம், அது ரொம்ப மனசளவுல பாதிச்சு, ஆமால்ல நாம வேஸ்ட் தான், நம்ம ஏன் வாழணும், நம்ம தண்ணி எடுக்கிற அந்த பர்பஸே, நம்ம வாழ்ற ஒரு பர்பஸே சரியில்லையே, உடஞ்ச பானை அப்படியே எடுத்துட்டு வரோம், அப்படியே போறோம், இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி மறாவது நாள் விவசாயி தண்ணி எடுக்க போகும்போது இந்த உடஞ்ச பானை விவசாயி பார்த்து, விவசாயி என்னை நீங்க உடைச்சு போட்டுருங்க, நான் வேணாம், நீங்க ஒரு புது பானை வாங்கிக்கங்க, என்னால உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கிறேன் நானு, என்னால பயன் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயி ரொம்ப அமைதியா, சரி நம்ம தண்ணி எடுத்துட்டு வரும்போது நான் உனக்கு இதுக்கான பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி போய் தண்ணி எடுத்துட்டு அந்த உடஞ்ச பானையை பார்த்து, நீ இப்போ ஒண்ணு செய், நாம இப்ப போறோம், வீட்டுக்கு போற வரைக்கும் போற வழியில நீ உடஞ்ச பானை உன் பக்கத்துல இருக்கிற பாதையையும் பாரு, இந்த நல்ல பானை இருக்கிற அந்த பக்கத்தையும், பாதையில இருக்கிற அந்த பக்கத்தையும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி நடந்து போனார்.